ஸ்ரீ மகா கணபதே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பார்ந்த மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நேயர்களுடைய அவங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு தனிநபருடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி உங்களுடைய பலன்கள், எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பிரபல ஜோதிடர் திருநெல்வேலி எஸ் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. நேயர்கள் உங்களுடைய எதிர்கால பலன்களை குறித்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மா டிவி நேயர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக இப்போ நம்ம ஒரு ஐயாட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்போம். பொதுவான ராசி பலன் அப்படிங்கிறது மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னு 12 ராசிகளுக்கும் கேட்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்போது இது எத்தனை சதமானம் அந்தந்த ராசிக்கு அது வேலை செய்யும், மிச்சது எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி முதல்ல ஒரு தெரிஞ்சுக்கலாம் ஐயாட்ட கேட்டு. வணக்கம் ஐயா. வணக்கம். அது இந்த தினப்பலன், மாத ராசி பலன் இதில் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம், பேப்பரில் பார்க்கலாம், நிறைய ஜேர்னலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு 20% தான் பலன் தரும். அது பேர் கோச்சாரம்னு என்று பேர். கோச்சாரம் ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒருவருக்கு நல்ல தசை புத்திகள் இருந்தால் அந்த கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய 100% சொல்லக்கூடியது எதுவுமே 90% பலிக்காது. ஜாதக ரீதியாக பார்த்து பலன் சொன்னால் தான் அது சரியா. அது 20% வேலை. அதுக்கு கோச்சாரம்னு பேர். அது பேர் கோச்சார பலன்னு சொல்லுவாங்க. ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? கேட்குது சார். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? ஓகே, உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஓகே, நட்சத்திரம், ராசி, வயசியா, வயது சொல்லுங்கள். வயசு என்னாச்சு சார்? உங்கள் வயசு சொல்லுங்கள். 28. ஓகே. அவருக்கு பிறக்கும்போது கேது திசை முடிஞ்சு இப்போ சூரிய திசை நடக்கிறது. அவருக்கு சூரியன் நல்ல திசை, 7.5 முடிஞ்சாச்சு. தமிழ் மாதம் எந்த மாதம் பிறந்தீங்கய்யா? வைகாசி மாதம் பிறந்திருக்கீங்க. ஒரு ராசிக்கு சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. சுக்கிர திசை முடிஞ்சு சூரியன் நல்ல திசை. இப்போது என்ன கேட்குறீங்க நீங்கள்? அதாவது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் ஃபீல்டு, அந்த மாதிரி ஃபீல்டு நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டு என்ன மாதிரி பிஸ்னஸ்? மெடிக்கல், கெமிக்கல் அது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? இல்லை, எது சம்மந்தமான பிஸ்னஸ், எந்த மூலப்பொருள் எது சம்மந்தமான சொல்லுங்கள். அது ஜாதத்துக்கு கரெக்டாக வருமா பார்ப்போம். சார் என்ன ப்ராடக்ட்டு எது சம்மந்தமாக பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ்? சரி, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க இல்லையா? அதான் சொல்லுங்கள். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கள். நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட கேள்வி. பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியும் பிஸ்னஸ்? சார் வணக்கம். சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கள். சார் உங்களுக்கு இப்போ சூரிய திசை, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது, பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி மெடிக்கல் இந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு சரியாகும். அதாவது பொதுவாக ஐயா, இப்போ நிறைய பேர் நேயர்கள் பாருங்க, எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பிஸ்னஸ் உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், அது செய்தால் சரியா வருமானு கேட்கணும். இல்லை, தெரிஞ்சதுலேயும் எல்லாரும் முன்னேறும் சொல்ல முடியாது. தெரியாத கேள்வியே அவங்களுக்கு தெரியணும். வியாபாரம் கண்டிப்பா. வியாபாரமே தெரியாதவங்க வியாபாரம் பண்ணலாமான்னு கேட்டா பண்ண. ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்தா பண்ணா அதுக்கு தக்கன தசா புத்தி தானே தொழில் எடுத்து பண்ணணும். அதுக்கு தகுந்த தொழில் எடுத்து முதல்ல அனுபவம் தானே வரும். முதல்ல எப்படி போட முடியும்? சில தொழிலுக்கு முதல்ல அனுபவம் இல்லாட்டாலும் இப்போ குடுக்கல் வாங்க பண்றாங்க, ஃபைனான்ஸ் பண்றாங்க, இடத்துக்கு மேல பண்றாங்க, வாகனத்துக்கு மேல பண்றாங்க. அது ஓரளவு அனுபவம் போரும் இல்லையா? அதுக்கு தசா புத்தி நல்லா இருக்கும். தசா புத்தி நல்லா இருக்கும். அந்த மாதிரி உள்ளது. அதுக்கு அதை மாதிரி சொல்றேன். சரி, அந்த மாதிரி. அப்போ முதல்ல கேட்கக்கூடிய நபர் இந்த மாதிரியான தொழில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா அந்த கிரக காரகத்துக்கு அது ஒத்து வருமா வராதா, மாற்றி யோசிக்கணுமான்னு சொல்றதுக்கு ஒரு. இப்போ இவருடைய ஜாதக தசத்துக்கு நான் இந்த மாதிரி சொல்லி தான் நல்லா இருக்கும். அது
இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது. கண்டிப்பாக மார்ச் மாதம் சனி பயிற்சி. அது வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி மீன ராசிக்கு போகிறார். இது வந்து எந்தெந்த ராசிகள் நன்மை செய்யும், எந்தெந்த ராசிக்கு சனி விடுறது, 7.5 சனி விடுறது, அஷ்டம சனி விடுறது, எந்தெந்த ராசிக்கு சனி ஆரம்பங்கிறது நம்ம பார்க்கலாம். காலட்டம். ஆமாம், கால் கட்டாயிடுச்சு, வந்துட்டு கால் கட்டாயிடுச்சு. மார்ச் மாதம் மார்ச் 6ஆம் தேதி. ஆமாம், மார்ச் 6 10லேருந்து எஃபெக்ட் கொடுக்கும் இல்லையா? ஆமாம். அப்போ வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி சனி கிரகம் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறது. அந்த கும்பராசிலேருந்து சனி பயிற்சியாகக்கூடிய காலம். மகர ராசிக்கு வந்து 7.5 சனி விடுறது, 7.5 வருஷம் பிடிச்ச சனி விட்டு போகிறது. புதுசாக இப்போ 7.5 சனி யாருக்கு ஆரம்பிக்கிறேன், மேஷ ராசிக்கு வந்து 7.5 சனி ஆரம்பம். இந்த 7.5 சனியில் வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. அதான் என்ன சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, 4 விதமாக பிரிக்கலாம். முதல்ல வந்து மங்கு சனி, அப்புறம் பொங்கு சனி. ஹலோ ஹலோ வணக்கம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க. ஆமாம் கேளுங்கம்மா, எந்த ஊருமா, பெயர் சொல்லுங்க. எங்க? சரி, கீழாம்பூர். சொல்லுங்கம்மா. பெயர் சொல்லுங்க. சரி, பையன் பேர்? சரி. சரி, என்ன நட்சத்திரம்? உத்திராடம். சரி அம்மா, உத்திராடம் தனுஷோ மகரமா? சரி, தனுசு ராசிமா. அவருக்கு வந்து பிறக்கும்போது சூரிய தசை முடிஞ்சு இப்போ சந்திர தசை 12ல் பிறந்திருக்கேன். 22, 23, 24 கிட்டத்தட்ட 13 வயசு முடிஞ்சாச்சு. இப்போ தான் அவர் கிட்டத்தட்ட தசை விடுதல் சந்திரன் தசை முடிஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா மலேரியா, டிப்தீரியா, அதுமாதிரி தொண்டை சம்மந்தப்பட்ட நோய்கள், நீரால் வரக்கூடிய நோய்கள், என்ன அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருந்தது இல்லையா? அடிக்கடி சளி, எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சளி கேட்காது. அதான் அது வந்து இப்போ பாலாரிஷ்டம்னு பேர். சில குழந்தைகளுக்கு வந்து பாலாரிஷ்டம் 8 வரை இருக்கும், சில குழந்தை 12 வயசு வரை நடக்கும். இனிமே அந்த விதமான நோய்கள் எதுவும் இல்லாமல் அவர் திசை செவ்வாய் தசை ஆரம், செவ்வாய் நல்லா இருக்கும். இப்போ அவருடைய ஜாத யோகப்படி அம்மா அப்பாவுக்கு ஒரு பூமியை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன புதுசாக இடம் வாங்கக்கூடிய பலனோ இல்லைன்னா கட்டடங்கள் எடுத்து கட்டுறது, வீட்டை எடுத்து கட்டுறதுல பலனும் நடக்கும். நல்லா இருக்கு, அவர் ரொம்ப நல்லா இருக்குமா. படிப்பு நல்லா இருக்குமா. அவருக்கு உடம்பு முடியாதான் இப்போ பிறப்புலேயே நல்லா படிக்கக்கூடிய பையன். அந்த பையன் நல்லா படிப்பேன். சூரியன் இல்லையா, உத்திராடம் சூரியன் மாதிரி நெருப்பாக இருக்கக்கூடியது. உத்திராடம் சூரியனுடைய என்னம்மா பரிகாரம் வந்து சிவனுக்கு மாசத்துல அவருடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க ஒரு 6 மாசத்துக்கு. நல்லா இருப்பார். சொத்து எதுவும் முடிச்சிடலாமா ஐயா சொன்ன மாதிரி? ரைட், நல்லது, ஓகே, வணக்கம். தேங்க்யூ. ஏன்னா அந்த கேள்விக்கு அவங்க ரிப்ளை வாங்கலை இல்லையா, அதனால் அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நட்சத்திர ராசி அடிப்படையில் மட்டும்தான் இப்போ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுவே கிட்டத்தட்ட 70-80% அக்யூரேட்டாக வரும். இன்னும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் நேரில் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய மற்ற பாவங்களை நம்ம முழுசாக சொல்ல முடியும். அதுதான் நம்ம ஆரம்பத்தில் ஐயா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவாக ராசி பலன்கள் படிக்கிறதுக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை உட்காந்து ஜோதிடர்கிட்ட வந்து உட்காந்து கேட்டு பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னையா வித்தியாசம்? அதாவது பொது பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஜென்ரல் தான். உதாரணமாக சின்ன காய்ச்சல் ஒரு மாத்திரை வாங்கி மெடிக்கல் சாப்பிட்ற மாதிரி தான். ஒரு சின்ன இதுக்கு தலைவலிக்குது. அப்போது ஜாதகத்தில் வந்து என்ன இருக்குது, ஒரு பூர்வ புண்ணியத்துக்கு தான் அவனுக்கு கிரகங்கள் ஜாதகத்தில் அமையும். ஜாதகத்தில் முதல் வரியே அதான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரியான இவருடைய பிறப்பு பூர்வ ஜென்மத்தால் அந்த 9 கிரகங்கள் எப்படி இருக்குது, ராசி கட்டத்தில் எப்படி இருக்குது, அம்ச கட்டத்தில் இருக்குது, வக்கரமாக இருக்கா, அஸ்தமனமாக இருக்கா, கிரக யுத்தத்தில் இருக்கா, மாந்தியினுடைய தொடர்பு இருக்கா, குடும்பத்தில் சாபம் இருக்கா, குடும்ப தோஷம் இருக்கா, புதிர் சாபம் இருக்கா, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் தான் தெரியும். அந்த ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒரு கிரகம் கூட சேர்க்கும்போது ஒரு பலன், ஒரு கிரகம் பார்வை பார்க்கும்போது ஒரு பலன், இன்ன திதியில் பிறந்தா ஒரு பலன், இன்ன கர்ணத்தில் பிறந்தா ஒரு பலன், கர்ண பலன், இன்ன யோகத்தில் ஒரு பிறந்த, இப்படி லட்சக்கணக்கான விதமான நுணுக்கங்கள் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அது எல்லாமே ஜாதக ரீதியாக தெரிஞ்சு கொண்டு பலன் சொன்னால் தான் அது வந்து முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். ஜாதகத்திலே சொல்லலாம், யார் சொன்னாலும் 10க்கு 8 தான் பலிக்கும். 10க்கு 8 தான் பலிக்கும். 10க்கு 8 நட்சத்திர ராசி பார்க்கும்போது 10க்கு 5 4 தான் பலிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒருத்தன் பரமசிவன் பார்வதிக்கு வந்து உரையாடல் நடக்கிறது.
என்ன உரையாடல் நடக்கிறது? இந்த ஜோசியர் எல்லாரும் நிறைய ஜோசியம் சொல்லிகிட்டே இருக்காங்களே, அப்போ அவங்க கடவுளா நீங்கள் கடவுளா, கடவுள் மாதிரி சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் குருஜின்னு சொல்கிறாங்களே, குருஜின்னு சொல்கிறாங்களே, நம்ம இருக்கமே நீங்கள் தானே உலகத்திலே மகா சிவன் தானே பெரிய கடவுள், நீங்கள் தானே சிருஷ்டிகர்த்தான்னு கேட்கும்போது அவரை சொல்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரவர் தமக்கு தலையில் எழுதப்படி தான் நடக்கும். அதை காட்டக்கூடியது ஜாதகம். அவரவர் தமக்குள்ள ஆயுசு, கல்வி, பொன் வித்தை, எழில் மரணம், நாமம் இவையேலும் சிவன் அருளால் தாயின் கருவிலே பிரம்மனால் சிருஷ்டிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அம்மாவுடைய வயிற்றில் கர்ப்பம் ஆகும்போது இதெல்லாம் நிர்ணயம் பண்ண சொல்கிறது ஜோசியம் ஜாதக ரீதியாக. அப்போ பார்வதி என்ன சொல்கிறா அப்புறம் பார்த்தா அவங்க 10 பழிச்சாச்சு இல்லை 8 பழிச்சாச்சுன்னா அப்போ ஜோசியர் தான் மறுப்பு நமக்கு கடவுளை கும்பிட மாட்டானே, கோயிலுக்கு போக மாட்டானேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு பார்வதிகிட்ட பரமேஸ்வரன் சொல்கிறார் 10க்கு பாதி தான் பலிக்கும், இல்லைன்னா 7 தான் பலிக்கும்னு சொல்லிட்டார். அதான உண்மை. ஆமாம். அப்படின்னா முழுமையான ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிந்து கொள்ளும் பொழுது அதுக்குண்டான பரிகார பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ளும் பொழுது ஒரு 70% 80% அதில் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். பொதுவான ராசி பலனை பார்த்து ஒரு 30% 40% உங்களுக்கு வேலை. பொதுவான ராசி பலன் வந்து அன்றைய சூழ்நிலைக்கு இல்லை அந்த மாத சூழ்நிலைக்கு தான். ஒரு வருஷத்துக்கு பிந்தி வரக்கூடியது 10 வருஷத்துக்கு வரக்கூடிய போக திருமண பொருத்தம் பார்க்குறோம். பொருத்தம் பார்க்கும்போது வாழ்க்கையில் வந்து 65 வயசு 70 வயசுல தமிழுக்கு பொருத்தம் பார்ப்போம். என்ன 60 70 வயசுல என்ன தசை நடக்கிறது, ஆணுக்கு என்ன தசை நடக்கிறது, பெண்ணுக்கு என்ன தசை யோகமாக இருக்குமா, அந்த திசையால் குழந்தை பிறக்குமா, அந்த திசையால் குழந்தை பிறக்காமல் இருக்குமா, பிறக்கக்கூடிய குழந்தை ஊனங்கள் இருக்காமல் இருக்குமா, நல்ல அறிவுள்ள பிள்ளையாக இருக்குமா, அதெல்லாம் எதை வச்சு ஜாதகத்தை வச்சு தானே பார்க்குறோம். ஆமாம் இல்லையா? அந்த ராசி பலன்கிறது அன்றையனுடைய ஒரு சூழ்நிலைக்கு உண்டானதான் ராசி பலன். அதுமாதிரி இப்போ வந்து ரத சப்தமி நாளை தினம் என்னென்னு கேட்டீங்கன்னா, ரத சப்தமி ஒரு விசேஷமான ஒரு நாள். பீஷ்மாச்சாரியார் வந்து தன்னுடைய மரணப்படுக்கையிலிருந்து மோட்சம் அடைந்த ஒரு நாள். அதோட அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக சூரியன் வந்து உத்தராயண காலம் சொல்லக்கூடிய மகர மாதம் தை மாதத்துலேருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 6 மாதம் வடதிசையை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய நாள். எப்பவுமே சூரியன் வடக்கு இந்த ரதசப்தமி தினம் தான் சூரியனுடைய தை 1ஆம் தேதி பிறந்தாலும் உத்தராயணம் பிறந்தாலும் அந்த ரதசப்தமியில் தான் சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணம் ஆகும். அது வந்து வடக்கு உத்தராயணம் வந்து விசேஷமான காலம் என்பார்கள். அது ரதசப்தமி அன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரதசப்தமி அன்னைக்கு நாளைய தினம் எருக்கஞ்செடியினுடைய இலையில வச்சு 7 இலையில வச்சு அது மேலே அச்சதை வச்சு மஞ்சள் அரிசியில் மஞ்சள் கலந்து அது தலையில் வச்சு ஆத்தங்கரையிலையோ வீட்டிலையோ குளித்தா 7 ஜென்மங்களுடைய பாவங்கள் தொலைந்து போகுங்கிறது தர்மசாஸ்திரம். ஹலோ ஹலோ லைனில் இருக்கீங்கம்மா, பேசுங்க பேசுங்க. லைனில் இருக்கீங்க, பேசுங்கம்மா. எந்த ஊருமா? பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா, லைனில் இருக்கீங்க, சொல்லுங்க. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, நல்லா கேட்கும். ஹலோ கம்மி பண்ணுங்க, இல்லை மியூட்டில் போட்டு பேசுங்கம்மா, உங்களுக்கு கேட்கும். எந்த ஊருமா? சரி, ஓகே. யாரு கேட்குறீங்க? பெயர் நட்சத்திரம் சொல்லுங்க. வயசு 46 வயது. எந்த மாதம் பிறந்தாங்க? எந்த மாதம் பிறந்தீங்கம்மா? சரி, ஓகே. உடல் நலம் சார்ந்து கேட்கணுமா, குடும்பம் சார்ந்து கேட்கணுமா? உடல் நலத்துக்கா குடும்பத்துக்கு கேட்குறீங்களா? ஊர் மாறி போகலாமா அப்படிங்கிறது. ஓகே. அவளை வந்து கடகராசி பூச நட்சத்திரம் 40 வயசாச்சு. சனி ஒரு 10 புதன் 46 சனி ஒரு 10 புதன் 27 கேது சுக்கர தசை நடக்கிறது பார்ப்போம். அவங்களுக்கு சுக்கரன் நல்ல தசை தான். என்ன அஷ்டம சனி இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியோட முடியறது. மேற்கு திசை ஊர்கள் தென்காசி, பாவூர்சத்திரம், செங்கோட்டை, மேற்கு திசை வடமேற்கு திசைகள் ஊர்கள் வந்து மதுரையுடைய மேற்கு இந்த மாதிரி ஊர்கள் போனால் நல்லாயிருக்கும். சித்திரை பறந்து போங்க, நல்லாயிருக்கும். ஹலோ இந்த மாதம் வேண்டாமா? இப்போ இந்த மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னம்மா, சித்திரை மாதம் தான் நல்லது. ஏன்னா இப்போ கூட்டு கிரகம் 7 கிரகம் ஒன்றா சேருது. வரக்கூடிய
பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 13 வரை 7 கிரகம் கிட்டத்தட்ட 8ஆம் கிரகம் வந்து கும்ப ராசியில் ஒன்று போல சேர்றது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வரும். பொதுவாகவே நிறைய பேர்கள் வந்து உங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் சொல்கிறேன், அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த பிப்ரவரி 13 டு மார்ச் 13 கூட்டுக்கிரக சேர்க்கை உலகத்துக்கு நாட்டுக்கே மோசமான ஒரு காலமாக இருக்குது. என்ன அதனால சித்திரை மாதம்னா ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேறு ஊருக்கு போய் குடியேறலாம், நல்லா இருப்பீங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாங்க. இந்த 2 மாதம் விட்டுருங்க, வேண்டாம். என்ன தேங்க்யூ. ஓகே. டிவியை பார்த்து பேசுங்க. நிறைய சேனல், அதாவது லைவ்லாம் வந்து வருஷம் என்னாச்சு, இப்போ இன்னும் கால் பண்ணுறவங்க அந்த டிவி போட்டே கேட்டேன், எஃப்எம்மில் பேசுகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கலாம் ட்ரெண்ட் ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு, இன்னும் அதே ட்ரெண்டில் இருக்கீங்களே. இப்போ கொஞ்சம் மாறுங்க எல்லோரும், மக்கள் பார்த்துட்டு கொஞ்சம், அப்போ தான் நம்ம அடுத்து பேசக்கூடியது சுவாரஸ்யமாக நம்ம பேச முடியும். பேசுகிறாலும் உற்சாகமாக பேசுங்க, சுவாரஸ்யமான பல தகவல்களை கலந்துக்கலாம். உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ வணக்கம். ஜோதிடம் அதே மாதிரி ஐயா சொன்ன ஜோதிடம் மட்டுமில்ல, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்டது, வழிபாடு சம்மந்தப்பட்டது, இந்துக்கள் சம்மந்தப்பட்ட விசேஷங்கள், இது வந்து எது சம்மந்தமானாலும் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஜோதிடம். வணக்கம், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? எந்த ஊர்மா? பெயர் சொல்லுங்க, பெயர் சொல்லுங்க. ஓகே. ஓகேம்மா சொல்லுங்க, நட்சத்திரம் பெயர். வயசு? சரி, ஓகேம்மா. அதாம்மா உங்களுக்கு வந்து பிறக்கும்போது ராகு தசை முடிஞ்சிருந்தா ராகு 10 குரு 26 கேளுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லிடுங்க. வயசு என்னாச்சு அவருக்கு? சரி சரி. அதாவது இல்லை வர அதாவது அவருக்கு வந்து ரேவதி நட்சத்திரம், கேளுங்க, ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் பெயர் வந்து ரெட்டை பேராக இருக்கு, ஆர்வம் மட்டும் இருக்காது, கூட ஒரு பேர் சேர்த்து இருந்திருக்கணும். முதல்ல 2 பேர் சேர்த்து வச்சாங்களா? ஆறுமுக வர ஒரு பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராமலட்சுமி. அதாவதுமா அப்ப ரேவதி நட்சத்திரம் இல்லை, அவங்க அம்மா சொன்னது ஏதோ தெரியாம சொல்லியிருக்காங்க, சரியா? அப்படிதான் கணக்கு. ஏன்னா ரேவதினா அது இரட்டை அம்சம்னு ஐயா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால அது இரட்டை பேரா இருக்கணும், இல்லை இப்போ. அதனால பொதுவான அவருடைய பெயர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வேலை வாய்ப்பு எப்படி ஆகும்? வேலை வாய்ப்பு அவருக்கு பிறந்ததுலேருந்தே திருவோணமாக இருந்தால் தான் அப்படி இருக்கும். அதாவது தொழில் பண்ணுறேன்பாங்க, வேலைக்கு போகிறேன்பாங்க, காலில் சக்கரம் இருக்கும்பாங்க, காலில் சக்கரம் கட்ட மாதிரி திருவோண நட்சத்திரமாக இருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அவருக்கு. அவர் திருவோண அமைப்பு இருந்தால் இப்போ வந்து கடந்த இப்போ ஒரு 3-7.5 சனி கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்கு. இப்போ தான் முடிய போகிறது, மார்ச் 10 முடியறது அவருக்கு. என்ன நல்லா இருக்கும், இனிமேல் நல்லா இருக்கும். இப்போது அது ஒரு திருவோணமாக மகரமான மீனமானு பார்த்துடலாம். குடும்பத்தில் அப்பா வழியில் யாருக்கா கொஞ்சம் மண்டைக்கு சரியில்லாத ஆள் உண்டா? புத்தி சுவாதன ஆட்கள் யாரும் இருந்தாங்களா? அவ வழியில், உங்கள் வழியில், உங்கள் வழியில் அது இயற்கை. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வழியில் அவங்க அப்பா வழியில் சித்தப்பா, தாத்தா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, சித்தி, அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்கள்ல. சரி, இல்லை அவங்க ஆளே இல்லையா? மனநலம் சரியில்லை அப்படிங்கிறது மண்டை பகுதியில பாதிப்பு, அது வெட்டுப்பட்டிருக்கு, அதான் கணக்கு. பிறந்திருக்கு அந்த மாதிரி இருக்கு. இதுமா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஓப்பனாக சொல்லிட்டீங்க, சொன்னாதான் அதனுடைய பாயிண்ட். குடும்ப தோஷங்கள்ல வந்து துர்மரணங்கள் என்ன, அதனால அது வந்து நீங்க ஏதாவது கோயில ரமேஷ்ல ஏதாவது பரிகாரம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்க அவங்க சைட்ல பண்ணியாச்சு இல்லையா? அப்ப என்ன பண்ணீங்க? சரி, ரைட், ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வெண்கல பாவ தீபம் வாங்கி, வெண்கலத்தில் இருக்கல இப்போ பாவின பெண் எப்படி வச்சுருப்பா இல்லையா, அதை வாங்கி அம்பாள் சிவன் கோயிலில் அம்பாள் சன்னையில் தாமரை நூல் போட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு 5 பண்டாரங்களுக்கு அன்னதானம் கொடுத்துருங்க. அதில் ஒரு பண்டாரத்துக்கு ஒரு காவி வேஸ்ட்டு, ஒரு துண்டு, ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்துருங்க. அது நிறைய குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும். என்ன நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜென்ம சனி முடியறதுமா நல்லா இருக்குமா? சரி, நவகிரகத்தை சுற்றிருங்க மாதத்துக்கு 2 நாள். ஓகேம்மா, தேங்க்யூ.
சுத்தமல்லி நேயர் பேசுன மாதிரி அவங்க சில விஷயங்களை உடச்சி பேசும்போது தெளிவாக பேசுகிறேன். அதுக்கு நம்ம பரிகாரம் நல்லா சொல்லுவோம். பரிகாரம் சொல்றதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, இப்போ வெளியில எல்லாம் போய் ஜாதகம் பார்க்கும்போது 1000 கொண்டா 2000 கொண்டான்னு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மா டிவி நேயர்களுக்காக விசேஷமாக உங்களுக்கு இலவசமாக பரிகாரமும் கிடைக்குது, ஆன்மீக ரீதியான பரிகாரமும் கிடைக்குது. அதனால இதை நீங்க நல்ல ஒரு தெளிவாக பேசி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் நேயர்கள், அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். அதே மாதிரியா வியாழ நோக்கம் வந்துருச்சா, என் பிள்ளை கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த வியாழ நோக்கம்ங்கிறது எத்தனையோ தடவை வருது போகுது அப்படின்னா, அப்படி ஒரு பழக்கம் ஜோதிட ரீதியாக வேலை நோக்கம் வந்தாச்சு கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு ஏற்புடையது, இதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா மாற்று ஏதாவது இருக்கா? அது வேலை நோக்கு வந்தாச்சு. அப்படி நோக்குன்னா பார்வை என்று பேர். அப்போ குரு பார்வை வந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு ஒரு நிறைய பேருக்கு ஒரு ஐதீகம். அந்த குரு வந்து என்னன்னு கேட்டேன்னா புத்திரகாரகன்னு பேர். குரு வந்து புத்திரகாரகன். அப்போ அதை அவங்க எப்படி கேட்பாங்க, நேராக என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாத குழந்தைக்கு ஆகக்கூடிய பையனுக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வந்தாச்சான்னு கேட்க முடியாது இல்லையா? ஆக வேலை நோக்கு வந்தாச்சா, குரு பலன் வந்தாச்சான்னு கேட்பாங்க. சரி, அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து கோச்சாரத்தில் அவங்களுடைய ராசிக்கு 2, 7, 8, 2, 7, 5, 9 தான் குரு பலம் வந்தாச்சுன்னு ஒரு பொதுவான ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இதை வந்திருக்காங்க, அதை அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ, ஓகே, கால் கட் ஆகிடுது, சொல்லுங்கள் சார். அது பொதுவான ராசியை வச்சு சொல்லக்கூடியது. அவங்க ஜாதக ரீதியாக சில ஜாதகம் வந்து தோஷம் உள்ள ஜாதகமாக இருக்கும். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சர்ப்ப தோஷம், அந்த அது தோஷம் இல்லாட்டா கூட சிலருக்கு எந்த தோஷம் இருக்காதாலும் கல்யாணம் 32, 36 வரை போகும். அது என்னன்னு கேட்டால் சில லக்கணங்களை பொறுத்து இருக்குது. இப்போ கடகலகரம் சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு எப்பவுமே திருமணம் தாமத திருமணம் தான். அதே மாதிரி உபயலக்கணம் சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணத்துக்கும் ஜாதகம் என்ன கிரகங்கள் எவ்வளவு நல்லா இருந்தால் கூட அதுவும் தாமத திருமணம். அதுமாதிரி சிலருக்கு வந்து இருதார யோகம்னு இருக்கும். அந்த இருதார யோகமாக இருந்தாலும் அவளுக்கு என்னதான் வேலை நோக்கம் வந்தாலும் என்னதான் குருதசை நடந்தாலும் கல்யாணம் தாமதமாக தான் முடியும். இப்படி நிறைய காரணங்களை சொல்லலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஓகே, வயசு ஓகே. மகேஷ், உங்களுக்கு வயசு என்ன? ஓகே தம்பி, உங்களுக்கு வந்து பிறக்கும்போது கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை நடக்கிறது, சூரிய தசை நடக்கிறது, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? அரசாங்க பேங்க், அரசாங்க மத்திய அரசுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக உண்டு. 2026 உங்களுக்கு வேலை உறுதி. என்ன, சிவன் வழிபாடு செய்யுங்க, ருத்ராட்சம் போட்டுதான் அதில் தங்கத்தில் சைடில் தங்க குப்பி போட்டு போடுங்க, வெள்ளி குப்பி வேண்டாம், தங்க பொன்னம்பலமாக போடுங்க, நல்லாயிருக்கும். தங்கத்தை சேர்த்து போடுங்க. 2026 முடியறதுக்குள்ளே வேலை உண்டு, அரசு வேலை உறுதி. நீங்கள் அதான் கேட்டேன், உங்கள் ஜாதகத்துக்கு அரசு வேலை உண்டு முயற்சி பண்ணாலும் கேட்டேன். நீங்கள் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பலன் கரெக்டாக வருது, உங்கள் ஜாதகம் கரெக்டாக ஒத்து வருது. என்ன, கருப்பு கலர் அவாய்ட். பரிகாரம் சிவனை தான் கும்பிடணும், சிவன் வழிபாடு தான். ஆமாம். அதுக்கப்புறம் கருப்பு கலர் ஆகாது உங்களுக்கு. அரக்கு, ஃபேண்டா கலர், மெரூன், அந்த மாதிரி கலர்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, க்ரீனும் போடலாம். என்ன, ஓகே, தேங்க்யூ. ஹலோ, இந்த கால் கட்டால். சரி, அந்த வியாழ நோக்கம்ங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஜாதகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஆய்வு பண்ண வேண்டியது போயிட்டே இருக்கும் பொழுது, ஒரே ஒரு வாரத்தில் வேலை நோக்கம் கல்யாணம் ஆகுமா ஆகாதா சொல்லுங்கயா அப்படின்னு கேட்குற மாதிரி கேள்வி, அந்த கேள்வி சரியானதா அப்படிங்கிறத பற்றி பலன் வந்து ஒரு 50% பலன். ஜாத ரீதியாக வச்சு பார்த்தோன்னா பலன் வந்து முழுமையான பலன் இருக்கும். அந்த ஜாத ரீதியாக பார்த்தா தான் எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன சாமி கும்பலாம், யாருக்கு என்னென்ன தானங்கள் பண்ணலாம், எப்படி மாதிரி பொண்ணு, நம்ம கருத்த பொண்ணா செவத்த பொண்ணா, பொண்ணு குண்டா இருக்குமா ஒல்லியாக இருக்குமா, இல்லை வரக்கூடிய மாப்பிள்ளை ஒல்லியாக குண்டா, கருப்பா செவப்பா, புது நிறமா மாநிறமா, வயசுக்கு அவரோட வயசு கூண்ட பையனா குறைஞ்ச பையனா, எல்லாமே அது ஜாத ரீதியாக தான் நம்ம. சரி, ஹலோ, ஹலோ, சொல்லுங்கய்யா. ஆமாம், சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, ஆமாம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சரி, வயசு என்னாச்சு? பாலமுருகனுக்கு வயசு 23. படிப்புக்கா வேலைக்கா? ஓகே, சொல்லுங்க. ரேவதி. ரேவதி நட்சத்திரம் அவருக்கு யாருக்கும் பிறகுமா புதன் முடிஞ்சாச்சு, கேது முடியும், இப்போ சுக்கர தசை ஆரம்பம். என்ன, மீன ராசிக்கு சுக்கரன் பாதகாதிபதி.
இப்போ 2 வருஷம் வேலையில் ஒரு மாதிரி தற்காலிகமாக தான் ஓடணும் 1.5 வருஷத்துக்கு. சரியா? 25 வயசுலேருந்து நல்ல வேலை கண்டினியூவாக நிரந்தரமாக ஓடும். என்ன? ஹலோ, கேட்குறீங்களா? அது 24 வயசு 25 ஆரம்பம் வைக்கிற அங்கங்கே அப்படி இப்படி இப்படி இருக்கும். என்ன? அதை பற்றி ஒன்றும் கவலைப்படனா 25 வயசுல வந்து நிரந்தரமான சம்பளம் அது பாட்டு ஓடும். 27 வயசில் கல்யாணம் பண்ணலாம். என்ன? சொந்தத்திலே பொண்ணு பார்க்கலாம். ஓகேண்ணா, ரெடியாக இருக்கா? இப்போ யார் எந்தெந்த கிரகம் என்ன ராசிக்கு 7 லட்சணி நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நடந்துட்டு இருக்கக்கூடியது வந்து நம்மக்கிட்ட மார்ச் வர பரிமே வரக்கூடியது சொல்லிடுமே. அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி, அதே மாதிரி கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்கு 7 லட்சணியுடைய காலகட்டங்கள் நடக்கிறது. இது ஜாதத்தில் வந்து பொங்கு சனி, மங்க சனி, மரண சனி 4 விதமாக மேலே பிரிச்சிருக்காங்க. அப்போ ஜாதத்தில் அவங்களுடைய தசா புத்திகள் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து 7 லட்சணியுடைய தாக்கங்கள் வந்து எதுவுமே இருக்காது. அந்த ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுமாதிரி திருமணம் வந்து சொன்ன மாதிரி உபயலக்கணம் சொல்லக்கூடிய தனுசு, கன்னி, மீனம் இந்த மாதிரி இலக்கணங்களுக்கு திருமணம் வந்து தாமதம். கடக இலக்கணத்துக்கு ரொம்ப தாமதமாக தான் முடியும். ஹலோ 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 ஹலோ, வணக்கம்மா, பேசுங்க, லைன்ல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. இந்த காலருக்கு அடுத்தது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். பெயர் சொல்லுங்க. எந்த ஊருமா? சரி, ஓகே. யாரு கேட்குறீங்க? அவங்க பெயர், வயசு சொல்லுங்க. உமாவா? சுபா, வயசு 35. வேலைக்கா திருமண வாழ்க்கைக்காமா? அதான் கேள்வி. ரெண்டும். ரேவதி தானம்மா? ஆயிரம் கடகம். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், கடகலக்கும் கடகராசி தாமதம் 35 ஆயிடுத்தேன். பிறக்கும்போது ஜாருக்கு வந்து புதன் ஒரு 10, கேது 17. அந்த பொண்ணுக்குமா சுக்கரன் தசை இப்போ நடந்துட்டு இருக்கு. கடகராசிக்கு சுக்கரன் பாதகாதிபதி, அதான் திருமணத்தை தள்ளி போயிட்டே இருக்கு. கேட்குறீங்களா? வெள்ளிக்கிழமை தோறும் காலம்பரை 6 to 7 வீட்டில் வந்து விளக்குக்கு தீபத்தை அம்பாலா நினச்சி மகாலட்சுமி அர்ச்சனை பூஜை பண்ணிட்டே வர சொல்லுங்க. அதில் என்ன வாசனை பூக்கள் தான், நல்ல வாசனை தரக்கூடிய பூக்கள், மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, பிச்சிப்பூ, என்ன அதை வச்சு சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணி ஒரு 8 வாரம் கும்பிட சொல்லுங்க. என்ன, அதுக்கப்புறம் குத்தாலம் மௌனசாமி மடம் இருக்குல்ல உங்களுக்கு பக்கம் தானே, அங்கே போய் இவங்க வேலைக்கு போகிறாங்களோ? சும்மா இருக்கு. அப்போ மாதத்தில் ஒரு 8 செவ்வாய்க்கிழமை மௌனசாமி மடத்தில் அந்த பிரத்திங்கா மான் சித்தேஸ்வரி பீடத்தில் போய் தீபம் போட்டு கும்பிட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குது. வயசு 1 வயசு 1.5 வயசு 2 வயசு குறைஞ்ச மாப்பிள்ள தான் வரும். அப்படி வந்ததா? அப்படிதான் அம்மா, அவள் ஜாதக அமைப்பு அவளுக்கு வந்து வயசுக்கு ரொம்ப மூத்த பையனை கொடுத்தா சிக்கல் தாரம் 2000. நீங்கள் கேட்குற நேரத்தை வச்சு நட்சத்திரத்தை எல்லாமே தெளிவாக தான் போயிட்டு இருக்கு பலன். என்ன, 1 வயசு குறைய நாளும் பையனுக்கு குறைய நாளும் செய்யலாம். ஜோதிட சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கு கேட்டேன்னா, வயசை சொல்லவே இல்லை. யாருக்கு 1 வயசு குறை கல்யாணம் 2 குறை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலை. அந்த காலத்தில் நிறைய கல்யாணம் சுயவர திருமணம் தெரியும் இல்லையா? ஆமாம், கல்லை தூக்கினா கல்யாணம், வில்ல உடைச்சா கல்யாணம். அதுமாரி முறை பையன் முறை பொண்ணு இருக்கும், முன்ன பொண்ணு இருக்கும், முடிச்சிடுவாங்க. எல்லாம் 1 வயசு 2 வயசு குறைய பற்றி ஒன்றுமே இல்லை, தைரியமாக கல்யாணம் முடிக்கலாம். ஜாதக பொருத்தம் இருக்கணும், நட்சத்திரம் பொருத்தம் இருக்கணும். அதான் என்ன, நிறைய பெரிய பெரிய ஆட்களுக்கு நிறைய பெரிய வரலாற்று காலங்கள் இதிகாச புராண காலத்திலே பார்த்தீங்கன்னா வயசு கூண்ண பெண்ணை கல்யாணம் முடிச்சு நல்லா தான் இருக்காங்க. சரியா? அது வந்து தவறு கிடையாது. ரொம்ப வயசுல 1 வயசுல 2 வயசு குறைஞ்ச பையனை முடிக்கலாம். இந்த ராசிக்கு, எல்லா ராசிக்கு இல்லை, இவளுடைய நட்சத்திரம் இந்த கிரகத்துக்கு அப்படி முடிச்சா தான் நல்லா இருக்கும். சரிம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்ன நட்சத்திரம் அவருக்கு? சரி, வயசு, பெயரு? சரிம்மா, நல்ல பெயர், நல்ல பெயராக இருக்குது. முருகபாஸ்கர், முருகனுடைய பேரும் பாஸ்கர் சொல்லக்கூடிய சூரியனை பேர் சேர்ந்துருக்கு. புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல பெயர் அவருக்கு. அப்போ மிதுனத்துக்கு எப்பவுமே ரெட்டை ராசி, ரெட்டை பேர் சரியாக வச்சிருக்கு, கரெக்டாக வச்சுருக்கு. அவருக்கு வந்து இப்போ வந்து சனி மகா தசை நடக்குது. சனி நல்ல தசை. சனிக்கு பேரான மந்தன், சனி கொடுப்பார், மெதுவாக கொடுப்பார். சனி கிரகம் கொடுத்தா 5 தலைமுறைக்கு அழிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுப்பார்.
இப்போ ஊரில் சந்திமரிச்சம்பாள் கும்பாபிஷேகம் வருது இல்லையா? எத்தனாம் தேதி வருது கும்பாபிஷேகம் வச்சிருக்கு பாருங்க. 28 ஏமா வர்ற புதன்கிழமை தான் கும்பாபிஷேகம், சரியா? அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா எல்லா விதமான அபிஷேகம் அம்பாளுக்கு பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கும்பாபிஷேகம் அன்னைக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 பூஜை பொருள் வாங்கி கொடுக்குற அதை கொண்டு கொடுங்க, பையனுக்கு இனிப்பான வேலை கிடைக்கும். 2 செவ்வாய் இளநீர்ல சிவப்பு இளநீர், செவ்விளநீர் 2, கரும்பு சாறு 1 லிட்டரு. இது சாமி குடித்தாலும் சரி இல்லை அங்கே இருக்கிற ஆள் குடித்தாலும் சரி தான், சாமிக்கு தேவதை பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க. என்ன இது 2 வாங்கி கொடுங்க, இனிப்பாக கொடுங்க, இனிப்பான வேலை பையனுக்கு கிடைக்கும் அதுலேருந்து 3 மாதத்தில். சரி தேங்க்யூ. நன்றிம்மா. செவ்வழனியும் கரும்புச்சாரும் சந்திமரிச்சம்பாளுக்கு அங்கே வாங்கி கொடுத்துட்டு நேவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்புக்காக. தொடர்ந்து நம்ம வியாழன் நோக்கம்ங்கிற திருமண பாவத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வியாழன் நோக்க கதை எல்லாரும் ஜாதகத்தை பார்த்து வியாழன் நோக்கம் இருக்கான்னு கேட்குறது போகிறது, அதெல்லாம் பொதுவான விதி. டீப்பாக உள்ளே போய் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக. அதை தாண்டி அடுத்த கேள்வி ஐயாட்ட நம்ம கேட்கக்கூடியது, இன்னைக்கு பெரும்பாலும் 10%, 20%, 30%, 40%, 50%, 60%, 70%ன்னு படிப்படியாக காதல் திருமணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன, ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான முக்கியமான கேள்வியில் நிறைய காரணம் இருந்தாலும் சில முக்கியமானதை இந்த காலர் அட்டன் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். ஹலோ வணக்கம், எந்த ஊருமா? வணக்கம், எந்த ஊர்? ஓகே, பேர்? பேர் சொல்லுங்க. பேருமா, பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணு. மாரியப்பன், கன்னியா. என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம் அவருக்கு கன்னிக்கு? வயசு என்னாச்சு? 39. தொழில் வேலைக்காக கேட்குறீங்களா? வீடு கட்டணும். ரைட் ரைட். 30. என்ன உத்தரம் கன்னி, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு சொல்லு. 39 வயசு. எந்த ஊரா? கடையம். ஓகேம்மா. அம்மா அவருக்கு வந்து பிறக்கும்போது சூரியன் உத்தர நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா. உத்தரத்தில் ஓர் பிள்ளை ஊரணியில் ஒரு நிலம்பாங்க. என்ன உத்தரத்தில் குழந்தைகள் இருந்தால் ஆண் குழந்தை இருந்தால் அம்மா அப்பாவை காப்பாற்றுவாங்க. என்ன ஊரணியில் நிலம் தான் தன்னாடி விளைச்சலாம். அதுமாதிரி அவர் பிறக்கும்போது சூரியன் 4, சந்திரன் 7, செவ்வாய் 21, ராகு 39. இப்போ வேலை தசை நடக்கு. கடந்த 2 வருஷத்தில் இடம் வாங்கி கட்டுற மாதிரி சூழ்நிலை எல்லாம் நின்று போயிருக்கும். அப்படி போச்சா? ஹலோ ஹலோ சரிம்மா, அவங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து அந்த அம்மா உத்தர நட்சத்திரம் வீடு கட்டுறதுக்காக கேட்ட பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்பாளுக்கு கர்ணக்கிழங்குல தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமை 4 செவ்வாய்க்கிழமை கர்ணக்கிழங்குல தீபம் போட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பாக அவருக்கு இடங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வரும். ரைட், ஓகே. ஹலோ 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 சார். சார் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஓகே, என்ன பேர்? நெல்லையப்பனா? சரி, யாரு கேட்குறீங்க? பேர்? வயசியா? 19. என்ன நட்சத்திரம்? அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? ரைட். படிப்பு ஏறாட்டம் அதை பற்றி ஒன்றும்ல. ஜாதிப்பு வேலை என்ன கேட்குறாங்க? படிப்பும் வேலையும். படிப்பு சம்மந்தப்பட்டு விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் பிறக்கும்போது சனி மகாதேசம் முடிஞ்சு புதன் நடக்கிறது. அவருக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது சிவில் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தா நல்லாயிருக்கும். 3வது அக்கௌண்டன்ட் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். அது சம்மந்தமாக படிக்கிறாரா? ஹலோ அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ கேட்டுதா? எஸ்ஆர் நோஜ் அந்த மாதிரி படிக்கிறீங்களா? நான் சொல்கிற மாதிரி அது சம்மந்தப்பட்ட நான் சொல்கிற மாதிரி படிப்பு தான் ஜோதிட ரீதியாக அமைஞ்சிருக்க. அதில் வந்து மேலும் ஹையாக படிக்கலாம், பிஜி டிகிரி வரை போகலாம். என்ன நீங்கள் இந்த சின்ன வயசு நல்ல திசை உங்களுக்கு. புதனுக்கு பேர் வித்யாகாரகன்னு பேர். வித்தையை தரக்கூடிய, அறிவை தரக்கூடிய, கல்வி தரக்கூடிய திசை தான் நடந்துட்டுருக்கு.
அதை சின்ன வயசுக்குள்ளே ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்க வேண்டாம். சரியா? கூட ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃப்யூச்சரில். சூழ்நிலைகள் இப்போ வேலைக்கு போகணுன்னாலும் உங்களுக்கு முடிச்சோடனே வேலை கிடைக்கும். என்ன, அது உங்கள் விருப்பம், உங்களுடைய சாய்ஸ் தான். ஒரு நாள் கூட படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்க மாட்டீங்க. இப்போமே பார்ட் டைமாக வேலை பார்த்து படிச்சுட்டே வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம் அது. அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்களா? யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறீங்களா? ரைட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவருக்கு படிப்பு வேலை ரெண்டுமே நல்லா இருக்கு. நன்றிம்மா, நன்றி. ஓகே. தொடர்ந்து நேயர்கள் உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய எதிர்காலம் பலன்கள் எதற்காக கேட்குறீங்க, என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி கேட்கும்போது அதுக்கான பரிகாரத்தை நீங்கள் உடனே எந்த மாதிரியான வழிபாடு பரிகாரம் செய்யணுங்கிறத நீங்கள் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீர்த்தக்கரை பாவிம்பாங்க. தீர்த்தக்கரை பாவி அப்படி. தீர்த்தக்கரை பாவின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்த்தம் என்றால் நதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய நபர்கள், கடலில் அருகில் இருக்கக்கூடிய வசிக்கிற நபர். இவங்கெல்லாம் வந்து டெய்லியே முடியாட்ட வருஷத்துக்கு ஒரு நாளாவது கடலில் குளிக்கணும். வருஷத்துக்கு ஒரு நாளாவது புண்ணிய நதியில் குளித்தால் அவங்களுடைய பாவங்களும் தோஷங்களும் விலகணும் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி வருஷத்துக்கு ஒரு நாள் நீர்நிலையில் புண்ணிய நதியிலையோ புண்ணிய தீர்த்தம் கடல்லையோ கண்டிப்பாக குளிக்கணும். அவங்க பேர் என்ன பேர்? தீர்த்தக்கரை பாவின்னு. பாவி, அதனால் போய் குளிக்கணும் கண்டிப்பாக. புண்ணிய நதி ஓரங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடியவங்க. அப்புறம் அந்த நேயருக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 70% அளவுக்கு காதல் திருமணங்கள் அரங்கேறுவதும், சரி, அதே 70% அளவுகளுக்கு காதல் திருமணமோ நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ விவாகரத்துக்கு கோர்ட்டுக்கு போகக்கூடியதும் அதிக அளவில் இருக்கக்கூடியதுக்கு கண்டிப்பாக ஒட்டுமொத்தமான ஏதாவது ஒரு கிரகநிலை கால சூழ்நிலைகள் காரணமாக இருக்கு. தனிப்பட்ட ஜாதகம் ரெண்டுக்கு பயிற்சியில் நீங்கள் வந்து காதல் திருமணம் இப்போ அதிகமாக இருக்குன்னு கேட்குறீங்க. ஆமாம், விவகாரத்து முந்தி அது இப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதிகாச புராண காலத்திலே இருக்கு. சரி, காதல் திருமணம், கந்தர்வ திருமணம், கலப்புதை எல்லாமே இதிகாச புராண கதையில் வந்து எத்தனையோ சாமிகள் வந்து இல்லையா, சாமிகளுக்கெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி இது இதிகாச புராண காலத்திலேயே காதல் திருமணங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த விவகாரத்து கேட்டீங்க, விவகாரத்துங்கிறது ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் விவகாரத்துங்கிறது தெரிய வருது உலகத்துக்கு. ஆனால் அதுக்கு முந்தைய என்ன இருக்கு? ஜாதக ரீதியாக பொருத்தம் இல்லாட்டாலோ குடும்பம் பிடிக்கனால இந்த பேசாமல் சத்தம் போடாமல் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருவான். அப்படியே வாழாவட்டின்னு பெயரை வச்சுருவாங்க பாவம். அந்த காலத்தில் மறுமணம் முடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவை இருக்குது. அதனால 2ஆம் தர்மம் முடிச்சு தான் ஆகணும் சூழ்நிலையில் இந்த வீடு முடிக்கிறாங்க. தப்பு கிடையாது. அதனால் ஒரு ஆண் பெண் சார்ந்த இருக்க வேண்டியிருக்குது, பெண் ஆண் சார்ந்த வேண்டிய இருந்தது. ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டியது. இப்போ அப்படி இல்லை, ரெண்டு பேரை சார்ந்து இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா? இது ஒரு ஆள் வேலை பார்ப்பாங்க, 2 பேர் வேலை பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஆமாம், அதனால் இப்போ 2 பேருமே சார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக 2ஆம் திருமணம் செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் வணக்கம்மா, இதிகாச புராண காலத்திலேயே இருந்தே காதல் திருமணம் இருக்கு, விவாகரத்து இருக்கு. இப்போ சட்டம்னு விவாகரத்துன்னு வந்த அப்புறம் சட்டம் வந்த அப்புறதுனால நமக்கு தெரிய வருது. எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க மேடம்? கடையம்மா. ஓகே, பேர் சொல்லுங்க. ஓகே, யாரு கேட்குறீங்கம்மா? அவங்க பேர் வயசு சொல்லுங்க. என்ன பேர்? சரி, வயசு 65 வயசு. நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உங்களுக்கு? அப்பாவுக்கு என்ன நட்சத்திரம் உங்களுக்கு? இருளனுக்கு கும்பமா மீனமாமா? கும்பமா மீனமா? அதான் உடல் நலம் தான் சொல்லுவாங்க. அவர் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அது அவருக்கு வந்து பிறக்கும்போது 65 வயசாச்சு. புரட்டாதி நட்சத்திரம் பிறக்கும்போது வியாழன் 10, சனி 19, 29, புதன் 46, கேது அவருக்கு 46 வயசுலேருந்தே உடம்பு படுத்தின்னு தான் இருக்குது. என்ன, அது 46 வயசுல இருந்தால் இருக்குது. இப்போ சுக்கர தரிசனம் நடக்குது. சுக்கரன் நல்லது, ஆயுள் தீர்க்கம், பயப்பட வேண்டாம். என்ன, அவருக்கு வந்து இருதய சம்பந்தமான நோய்கள் வந்து சரியாக வரும். இரத்த ஓட்டங்கள் உடம்புல ரத்தத்தில் கிருமிகள் இருக்குமா இருக்குது. நட்சத்திரம் வச்சு பண்ண திசையை வச்சு பார்க்கும்போது என்ன, அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் டாக்டர் பார்த்து சரிவாங்க, சரியாக வந்துடும். ஆயுள் தீர்க்கம், பயப்பட வேண்டாம். என்ன, வீடு கட்டலாமே அவருக்கு. அவர் ஜாகப்பட்டு சுக்கர திசையில் நடக்கிற வயசான காலத்தில் சுக்கரம் வர்றது நல்லது அப்பாவுக்கு. சுக்கரன் வந்து என்ன, மெத்தை வீடு உண்டுண்டா. மெத்தை வீடுன்னா மச்சில் வீடும் கட்டி கீழே கட்டி மேலே கட்டுற மாதிரி. அவர் தெற்கு வாசல் வடக்கு வாசல் நல்லா இருக்கு. என்ன வாசல் விடணுங்கிறார்? தெற்கு விடலாம், கிழக்கு வேண்டாம்.
தேங்க். கிழக்கு என்ன இருக்குது எத்தாப்புல? கிழக்கு வீட்டுக்கு கிழக்க கட்டினா வாசல் எத்தால என்ன இருக்குது? கிழக்கு வாசல் வேண்டாண்ணா. கிழக்க என்ன இருக்கு? சரி, முச்சந்தி வருதா? தெக்க அப்படின்னா மெயின் ரோடை பார்த்து கட்ட வேண்டியதானே, நல்லா இருக்குமே. அப்போ இல்லை, ஆமாம், தெக்க வந்து மெயின் ரோடு பக்கம் ஒரு கடையை கட்டிட்டு கிழக்க வீடை கட்டிடும். மெயின் ரோட பக்கம் ஒரு கடை, அதுக்கும் வீட்டுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது, அது கடை கமர்ஷியல். சரிம்மா, ஓகே. இந்த காதல் திருமணம், லவ் மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும், ஆமாம், அப்புறம் அதிக அளவில் டிவோர்ஸ் போயிட்டு இருக்கிறதுக்கும் இதையான புராண காலத்திலேருந்து இருக்கிறது. ஆமாம், இருந்தாலும் கூட இப்போ தற்காலிகமாக நடக்கக்கூடிய இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள அப்படிங்கிறது ஒரு சர்வேல வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வருடத்திற்கு ஒரு 20,000 விவாகரத்து வழக்குகள் பதிவாகுதுங்கிற மாதிரி போகுது. அப்போ இதற்கு மனோநிலை தான் காரணமா, மொத்த காலச்சக்கரம் காரணமா, அல்லது அவங்களுடைய ஜாதக அமைப்பு காரணமா, இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறது இந்த நேயர் நம்ம அட்டன் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? ஓகே, பெயர் சொல்லுங்க. ஓகே, வயசு? ஓகே, நட்சத்திரம்? ம், கடகராசி. ராசியும் கடகம், லக்னமும் கடகமா? இல்லை, ராசியும் கடகம், லக்னமும் கடகமா? சரி, ஓகே. வேலைக்காக கேட்குறேன். ஆமாம், பூசணத்தில் இப்போ சனி முடிஞ்சது, புதன் முடிஞ்சது, முடிஞ்சு சுக்கரன் ஏற்கக்கூடிய சுய தொழில் நல்லா இருக்குமா உங்களுக்கு? பிஸ்னஸ் தான். கவர்மெண்ட் வேலைக்கு என்ன நட்சத்திரம் பூசம் சொன்னீங்களோ? அதாவது எப்பவுமே கடகராசிக்கு பின்யோக ஜாதகம்பாங்க. கடகராசி பின்யோகம், செகண்ட் ஆஃப் முயற்சி பண்ணுங்க, கண்டக்டர். இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜாதகப்படி ஜாதகம் தொழில் சும்மா கடகராசி சும்மாவே இருக்குமா, ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ராசி கடகம். நண்டன கூறில் நாட்டில் சூரன் மாதிரி தன் வழி தனி வழியாக தனக்குன்னு ஒரு ஸ்டைல், தனக்குன்னு ஒரு வழியை வச்சக்கூடியது கடகம். அரசு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 40 வயசுக்குள்ளே உறுதியாக உண்டு. முயற்சியை விட்டுறாங்க. என்ன வர அது அவங்களுக்கு என்ன நட்சத்திரம்? ஹலோ, பூசம் இவங்களுக்கு கேட்குறீங்க. கணவருக்கு என்ன நட்சத்திரம்? நீங்கள் வந்து புளியை ஆடு சேர்த்து வச்சுட்டு அப்போ குழந்தை லேட் ஆகும்னா அது நட்சத்திரம் வந்து விசாகம் புலி இல்லையா, பூசம் ஆடு. அதனால தாமரை இருக்குது. திருவோண நட்சத்திரம் தூரம் விரதம் இருந்து பெருமாளை கும்பிடுங்க. திருநெல்வேலி சிஎன் கிராமத்தில் ராஜகோபால சுவாமி இருக்கார். அவர் பேர், அவர் குழந்தை வரம் தரக்கூடிய தெய்வம் ராஜகோபால சுவாமி. எங்கே இருக்குது? சிஎன் கிராமத்தில் இருக்குது, பாளையங்கோட்டையில் இருக்குது. மன்னார் கோயில் ராஜகோபாலம் தான். அதுவும் ராஜகோபால் தான். அவர் அண்ணன், இவர் தம்பி. இது சொல்லுவாங்க, பெரியார்கள் சொல்லியிருக்காங்க. சாமி பேரே ராஜகோபால சுவாமி. சிஎன் கிராமத்தில் இருக்கார். ரொம்ப விசேஷமான கோயில். அங்கே திருவோண நட்சத்திர தோறும் பாயசம் படி பாயசம் சொல்லுவாங்க. அந்த பாயசம் வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு வாரம் செய்யுங்க, முடிஞ்ச அப்புறம் செய்யுங்க, கண்டிப்பாக பலன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே மருத்துவ சிகிச்சையோ தெய்வ பலத்துலையோ கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை இல்லைங்கிறது மாதிரி நிறைய பேருக்கு 10 வருஷம் 12 வருஷம் என்கிட்ட பார்க்க வந்தாலும் ஜாதக ரீதியாக பார்த்து என்கிட்ட யார்கிட்டயோ பார்த்தவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. சிலருக்கு வந்து தவம் இருந்தால் குழந்தை பிறக்குன்னு இருக்கலாம். தவம் இருந்த பையன் நல்லா பிறப்பான். ஜாதி கொண்டு வாங்க பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே. தவம் இருந்துன்னு ஒரு பழமொழி. அது மாதிரி தவமாக இருந்த குழந்தைகள் நிறைய பேருக்கு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சுலாம் தெரிஞ்சிருக்கேன். ஹலோ, அதான் இந்த ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஐயா, லைன்ல இருங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தாமதம், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. ஏன் அப்படின்னா லைனில் இருக்குமா, ஏன் அப்படி பொதுவான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை லாஸ்ட்டில் அந்த வைகாசி மாதம் குரு வந்து உச்சத்துக்கு வருது. குருவாக இருந்தால் குருக்கு புத்திர காரகன்னு பேர். 12 வருஷத்துக்கு குரு உச்சமாகும். இந்த வருஷம் குரு உச்சமாக இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்னது குறிஞ்சி மலர் பூக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வருடம் குரு உச்சம் பெற்ற வருடங்களில் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்குது, கண்டிப்பாக உறுதியாக உண்டு. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. பெயர் சொல்லுங்கம்மா. ஓகே, எந்த ஊர்? சரி, ஓகே. சக்திக்கு வயசு என்ன, நட்சத்திரம் என்ன? பையனுக்கு
பெயரு பையன் பெயர் என்ன? பிரவீன்குமார் சார். ஓகே, என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம். தனுசு ராசி. தனுசு ராசி சார். 10 வயசா? ஆமா. ஓகே. அம்மா அவருக்கு வந்து சுக்கர தசை நடக்கிறது, குட்டி சுக்கரன், சரியா? சரிங்க சார். சுக்கரன் நல்ல தசை, நல்ல சேட்டை பண்ணுவோம், படிக்க கொஞ்சம் சேட்டை பண்ண அவனை சத்தம் போடக்கூடாது. சரிங்க சார். சேட்டை நிறைய சேட்டை பண்ணுவோம். சேட்டை பண்ணுறானா? ஆமா, ரொம்ப சேட்டை பண்றான். ஆமாம், ரொம்ப சேட்டை. தலையில ரொம்ப அடிபட்டுட்டே. ஆமாம், அவன் குட்டி கரணம் போடுவாமா. குட்டி கரணம் போடாதவங்க தலையிடக்கூடாது. நிஜமா அந்த காலத்தில் சின்ன குழந்தை நாங்களாம் குட்டி கரணம் போடுவோம். நிஜமா தான் குட்டி கரணம். அந்த சின்ன வயசில் குட்டி கரணம் போட்டு பழகினதுனால தான் 5 வயசுல இப்போ உடம்புலாம் கொஞ்சம் கழுத்துனதுலாம் நல்லா இருக்குது. அதனால் அது ஒரு எக்ஸசைஸ். அந்த காலத்தில் குட்டி கரணம் அடித்து குழந்தையில வளர்ப்பாங்க. இப்போ என்னன்னா பிள்ளைகளை பொத்தி வளர்த்து நிறைய பிள்ளைகளுக்கு வெளியே ஓட்டினாலே பயமாக இருக்கான். என்ன அவனுக்கு வந்து சுக்கரதசை சேட்டை பண்ணுவான், சூப்பராக படிப்பான் அவன். ஓகே சார். நல்லா இருக்குமா அவனுக்கு? தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. குட்டி சுக்கரன் அப்படின்னா குட்டிக்கரணம் போடணும். குட்டிக்கரணம் போடலாம் கீழே விழுந்துருவான். அது வந்து மிகப்பெரிய யோகாவாக இன்னைக்கு கண்டிப்பாக பெரிய யோகா இல்லையா? யோகா தினத்தை அனுசரித்து ஆமாம், உலகத்துக்கே இந்த குட்டிக்கரணம் அடிக்கிறதுங்கிறது ஸ்பைனல் கார்டுல இருந்து மூலாதாரத்துல இருந்து எல்லாத்தையுமே சரிபடுதுன்னு ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை இப்போ கொடுத்துருக்காங்க. குழந்தைல குட்டிக்கரணம் அடிக்க பயப்பட விடுறாங்களே. ஆமா, இதுல என்ன ஒரு வேதனையான விஷயம்னா, யோகாவை எளிமையாக சொன்ன நாடு நம்ம பாரத நாடு. கண்டிப்பா. ஆனா அதை ஒரு ரெக்கார்டாக்கி பெருசா விளம்பரப்படுத்தும் போதுதான் நம்மளுடைய பெருமை நமக்கே தெரியுது. அப்படி ஒரு கேவலமான நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது எல்லாரும் உணரணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன சாதாரண குட்டிகரண அடின்னு இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை. கண்டிப்பா. இந்த அடிச்ச குட்டிகரணம்ங்கிறது யோகாசனத்துல மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடியது. மூளையினுடைய ரத்த ஓட்டங்களை சரி பண்ணக்கூடியது, தண்டுவடத்தை சரி பண்ணக்கூடியது. இதெல்லாம் இல்லாதனால இப்ப சர்ஜரியில போய் உட்கார்ந்துருக்காங்க. இதை சொல்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் டேட்டா எடுத்துட்டு வர வேண்டி இருக்கு நமக்கு. கண்டிப்பா. இப்போ எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் நம்ம இருக்கோம். கண்டிப்பா. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை கடைபிடித்தாலே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் கிடைக்கும். ஆமா, அந்த காலத்துல 6 வயசுல வீட்டுக்குள்ள குட்டிக்கரணம் போட்டி வைப்போம் நாங்க. அவன் 5 போட்டா அவன் 6 குட்டிக்கரணம் போடுவான். நிச்சயமா அது ஒரு யோகா. குட்டி கரணம் போட்டா குழந்தையில அவங்களுக்கு பெரிய வயசுல குழந்தை பிறகும். ஹலோ, வணக்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பாவனாசன். சொல்லுங்க, யார் கேட்குறீங்கம்மா? ஓகே, பெயர் என்ன? முருகனா? வயசு என்னம்மா? எத்தனை வயசு? எத்தனை? 37. சரி, முருகன். எது வேலைக்கு கேட்குறீங்களா, தொழிலுக்கு கேட்குறீங்களாம்மா? தொழில். பாவனாசத்தில் இருக்காங்க. நட்சத்திரம் சொன்னார். கேட்டையாம்மா? கேட்டேன். 37. பிறகுமா அவருக்கு புதன் திசை முடிஞ்சாச்சு, கேது முடிஞ்சாச்சு. 30 புதன் 10, கேது 17. இப்போது 20 சூரிய திசை அவருக்கு நடக்கிறது. சூரியன் வந்து நல்ல திசை, சரியா? சூரிய ஸ்தலத்தில் இருக்கீங்க. சூரியன் நல்ல திசை தான் உங்களுக்கு. சிவபெருமானுக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து சாமியை மட்டும் வாங்க அவருக்கு. அவர் வந்து சுய தொழில் ஆரம்பிக்கலாம். வேக சுய தொழில் ஓடிட்டு இருக்கணுமா அவருக்கு? ஹலோ, சுய தொழில் நல்ல திசை நடக்கிறது. திரு ராமசாமி அவருக்கு தானே? சூரியன் நல்ல இடத்துல இருக்கு. மற்ற கோச்சார அச்சமத்தி முருகன் தான்மா. முருகன் தான். நான் ட்ரூ கலர்ல வர்ற பேரை இதில் எழுதி வச்சிருக்கேன். அதை சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, முருகனுக்கு தான் சொல்றாங்க. முருகன் சொல்றாங்க. அப்போ நல்ல திசை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அவருக்கு. முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். நல்லா இருக்குமா இருக்கு. முருகனை தான் சொல்லிட்டு இருக்கேன். விருச்சிக ராசி தானே சொன்னார். அவர் நல்லா இருக்குமா? கேட்ட நட்சத்திரம் நல்லா இருக்கு. ஓகே. வீடு வந்து 2027 தான். சூரியன் மத்தியம காலத்தில் கொடுக்கும். என்ன அடுத்த வருஷம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா. என்ன இன்னொரு ஆளுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு லைனில் வாங்க, கேட்டுருவோம். என்ன நன்றிம்மா, நன்றி. ஹலோ ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ, சொல்லுங்கள், லைன் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? கணேஷ். யார் கேட்குறீங்க இப்போ? சரி, வயசு என்னாச்சு? ஆமாம், பேர் கணேஷா? சரி, மக நட்சத்திரம் சிம்ம ராசியா? சரி, உடல் நலத்துக்காக கேட்குறீங்களா? சரி, சொல்லுவாங்க, கேளுங்க. உங்களுக்குமா ஜாதக அமைப்பிற்கு கணேஷ் வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கேது 4, சுக்கிரன் 24, சூரியன் 30, சந்திரன் 4, செவ்வாய் 47. இப்போ வந்து ராகு திசை ஆரம்பம் இல்லையா? அப்போ ஜாதகம் இப்போ நல்லா இருக்குமா அவருக்கு?
இந்த வரக்கூடிய மாசியிலேருந்து வைகாசி வர நேரங்காலம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. சரியா? பைரவரை கும்பிட்டே வர சொல்லுங்க. ஜூன் அதான் வைகாசி 10க்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அவருக்கு. சரியா? தேங்க்யூ. சரி. ஹலோ, அடுத்த நேயர். ஹலோ ஹலோ, லைனில் இருக்கீங்கம்மா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, பெயர் சொல்லுங்கள் சார். ஓகே, பெயர்? ஓகே. கன்னியா சிம்மம்மா? கன்னியா சிம்மம்மா? வயசு 44. எந்த ஊரியா? பேட்டை. ஓகே. உத்தரம் சிம்மம் பேட்டை. ஓகே ஓகே. அது வந்து பிறக்கும்போது சிம்ம ராசி, உத்தரம் முதல் பாதங்கிறதால சிம்மத்தில் வர்றவருக்கு. வேலைக்கா தொழிலுக்கு ஐயா கேட்குறது? தொழிலுக்கு கேட்குறீங்களா, வேலைக்கு கேட்குறீங்களா? அந்த அஷ்டமச்சனி அஷ்டமச்சனியத்துக்கு கேட்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டமச்சனி வந்தாலும் பிறந்த ஜாதத்தில் சனி கிரகம் நல்லா இருக்கும்போது அதனுடைய பாதிப்பு இருக்காது. பிறந்த ஜாதத்தில் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? கட்டத்தில் நீங்கள் பிறந்த வருஷத்தில் சனி கிரகம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஜாதகம் ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல. நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க? 82ல் வந்து சனி கன்னியில் இருக்கு. 82 68 அங்கே. ஆமாம், 82 கன்னியில் இருக்கு. 68 கன்னி துலாம். ஆமாம் ஐயா, உங்களுக்கு வந்து சனி கிரகம் வந்து கிட்டத்தட்ட உச்சஸ்தானத்தை நோய் இருக்குது பிறந்த ஜாதத்தில். என்ன பிறந்த ஜாதத்தில் நீங்கள் பிறந்த வருஷத்துக்கு சனி கிரகத்தை எங்கே இருக்கு எடுத்தாச்சு. அதுபடி பார்க்கும் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காது, நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சனி அஷ்டம் சனி பெருசாக பாதிப்பு இருக்காது. இருந்த பொழுதும் யாருக்கும் எது கொடுத்தா, பணம் கொடுத்தாலோ ஜாமீன் போட்டாலோ யாருக்கும் உதவி பண்ண போனால் உங்களுக்கு சில கஷ்டங்கள் கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய செயல், உங்கள் குடும்பம், உங்கள் சொந்த பந்தங்களை மட்டும் பார்த்து உங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டே போங்க, நல்லாயிருக்கும். இதில் பரிகாரம் வந்து மாதத்தில் ஒரு சனிக்கிழமை யார் சனி பகவானுக்கு பைரவருக்கு குரு, பைரவர் தான் சனி பகவானுக்கு குரு. பைரவர் வழிபாடலாம், நவகிரக வழிபாடு இல்லை, சனி பகவான் வழிபாடு பண்ணலாம். சனி பகவான் ஸ்லோகம் பாடலாம். சனி பகவான் எப்பவுமே ஸ்துதிப்பிரியன். சனி பகவானுக்கு நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை வைக்கலாம் ஒரு பக்கம். என்ன சூரியன் வந்து வணக்கம் போட்டால் சூரியனுக்கு பிடிக்கும், சூரிய நமஸ்காரம் வச்சுருக்கு. சனி பகவானுக்கு ஸ்துதி தான் சொல்லியிருக்கு. சனி பகவான் ஸ்துதி படிச்சுட்டே வாங்க, இல்லை நல சரித்திரம் புஸ்தகம் வாங்கி படிச்சுட்டே வாங்க. போகிறோம் அமித்திஸ்ட் ஒரு ஸ்டோன் இருக்குது இங்கே சிம்ம ராசிங்கனால 7.5 சனிக்கு அந்த அஷ்டம சனிக்கு நீலக்கல் போட முடியாது. அதுக்கு ஈக்குவலான பவர் இருக்கக்கூடியது அமித்திஸ்ட். அந்த ஸ்டோன் வாங்கி போடுங்க, வெள்ளியில் போடுங்க, நல்லாயிருக்கும். அது வெயிட் கணக்கியா? ஒரு கேரட் 500 600 அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 2-3 கேரட்டில் போட்டுக்கலாம். ஒரு 1500 நல்ல கல் வாங்கிக்கலாம். வாங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அஷ்டமத்து சனி நடக்கக்கூடியது சிம்ம ராசி. அதை நோக்கி மக்கள் நிறைய யூடியூப்ல பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா, மணி மந்திர ஔஷதத்தினுடைய பரிகாரத்தில் அமித்திஸ்ட் ஐயா சொல்லியிருக்கிற மாதிரி அமித்திஸ்ட் வாங்கி வெள்ளியில் மோதிரம் கட்டி போட்டாச்சுன்னா அந்த சிம்மராசி இதிலிருந்து அஷ்டமச்சனி காலத்திலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது இதனுடைய மணி பரிகாரம், ஸ்டோன் பரிகாரத்தில் செய்துக்கலாம். ஹலோ, வணக்கம். எந்த ஊர்மா? ஹலோ, சொல்லுங்கள். யார் கேட்குறீங்க? பேர்? மீண்டும் தனுசு. பேர் சொல்லுங்கள். சரி, நீங்கள் டிவி பார்க்காம பேசுங்க. உங்களுக்கு 2,000 தடவை லைன் கிடச்சிருக்கு. என்ன இப்போ தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கா? சரி, மாரிமுத்துக்கு வயசு என்ன? சரி, என்ன நட்சத்திரம்? மிதுனமா கடகமா? ஓகேம்மா, இருக்கட்டும். உங்கள் வீட்டில் வேற யாராவது தனுசு மீன ராசி இருக்காங்களாம்மா உங்கள் வீட்டில்? தெரியல. சரி, இப்போ மாரிமுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது வேலை தசை முடிஞ்சாச்சு. சனி மகா முடிஞ்சு இப்போ புதன் தசை நடக்கு. புதன் நல்ல தசை அவருக்கு. என்ன புதன் வந்து ராசியாதிபதினு பேர். புதன் ராசிக்கு அதிபதி தசை நல்லா இருக்கேம்மா அவருக்கு. இப்போ திருமணம் நல்ல நேரம் வந்தாச்சு. மேக்சிமம் ஆவணி 10க்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அவருக்கு. ஆவணி 10க்குள்ளே முடிச்சிடலாம். ஆவணியில் கல்யாணம் பண்ணால் அட்வான்ஸாக கொடுத்துடலாம். நீங்கள் பொண்ணை கழிக்கக்கூடாது. ஓரளவு நல்ல பொண்ணாக தான் வரும் அவருக்கு. உபயராசின்னு பேர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை டிவியில் இன்றைக்கி. உபய லக்னம், உபயராசின மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே 27, 29, 31 தான் இந்த வருஷம் ஒரு கல்யாணம் சிறப்பாக நடக்கும். என்ன நல்லா இருக்குமா? பரிகாரம் எதுவும் தேவையில்லை அவருக்கு. தேங்க்யூ.
தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்கள் உங்களுடைய டிவியினுடைய வால்யூம் சவுண்டை நல்லா மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லைன்னா செல்லில் இருந்தால் எல்லோரும் கான்டாக்ட் பண்ணுறீங்க, அடுத்த ஹாலுக்கோ ரூமுக்கோ வெளியில் வந்துட்டிங்கன்னா தான் நம்ம பேசுகிறது புரியும். வீட்டில் உள்ளவங்க டிவியில் பார்த்துக்கிட்டோம், எங்கள்கிட்ட பேசக்கூடிய நபர் தள்ளி வந்து பேசுங்க. அது கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஹலோ ஹலோ, சத்தமாக பேசுங்கம்மா. நீங்கள் பேசுறது கொஞ்சம் லோவாக இருக்குது, சத்தமாக பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க. கேளுங்க. பெயர் அவங்களுக்கு? சரி, ஓகே. அவங்களுக்கு உடல் நலத்துக்கு கேட்குறீங்களா, வேலை கேட்குறீங்களா? ஒன்று சொல்ல, அதாவது சூரியன் நாலு சந்திரன் செவ்வாய் 21 ராகு வேலை தசை வாதம் உடம்புல வாத நீர் உபாதைகள் இந்த திசைப்படி நடந்துட்டு இருக்கு. வாத உபாதைகள் இந்த திசைக்கு வரும். சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு வந்து தைலம்னு என்னது, நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி வஸ்திரத்தை சாத்துங்க. சனிக்கிழமை யாருக்கும் ஒரு ஆளுக்கு அன்னதானம் பண்ணுங்க, சரியாக வந்துடும். கண்டச்சனி ஒன்றும் செய்யுது. கண்டச்சனி என்ன செய்யும்? ஒன்றும் செய்யுது, கவலையப்படாது. 7 சனி கண்டச்சனி. கண்டச்சனி நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள திட்டக்கூடாது, அதான் கண்டச்சனி. கண்டம்னா யார்? கணவரை குறிக்கும். கண்டச்சனி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறேன். கண்டங்கிறது அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் இப்போ வரார். என்ன, கன்னி ராசிக்கு. அது பேர் கண்ட ராசின்னு பேர். 7 கண்டம். கண்டச்சனி கண்டம் அது யார்? கணவரை குறிக்கும். இந்த கணவர் 2 பேரும் சேர்ந்து 2 வருஷத்துக்கு பைக்கில் சேர்த்து போகக்கூடாது. கண்டச்சனியில் என்ன செய்யக்கூடாது? 2 பேரும் சேர்ந்து பைக்கில் போகவே கூடாது. அது ஒன்றும் பக்கத்தில் போய்க்கலாம், ரொம்ப தள்ளி தாவலை போனால் நிதானம் மெதுவாக போயிட்டு. என்னையா? சரி ஐயா, நீங்கள் ஒன்று போல் சேர்ந்து 2 வீலரில் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 2 வீலரை அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நடந்து போங்க, பக்கத்தில் உள்ள நடந்து போங்க, இல்லைன்னா பஸ்ஸில் போங்க. 2 வீலரையோ 4 வீலர் நைட் ட்ராவலையோ அவாய்ட் பண்ணுங்கள். அது ஒன்று தான் மெயின், வேறு ஒன்றும் இல்லை. சேர்ந்து போகணும். நல்லது, வணக்கம். பல கேள்விகள் நம்ம அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனுடைய பதில் நம்மளை பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ் சங்கரசுப்ரமணியம் அவர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜோதிடம் பார்ப்பதே, ஜோசியம் பார்த்தா எல்லா ஜோசியரும் பரிகாரம் சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். அது கான்செப்ட் வேறு. நம்ம நிகழ்ச்சியினுடைய கான்செப்ட் என்ன, கம்ப்ளீட்டாக வழிபாடு. நீங்கள் என்ன சாமி கும்பிடணும், இந்த நேரத்தில் எந்த கோவிலில் போய் என்ன சாமி கும்பிட்டா இதுக்கு பரிகாரமாக இருக்கும், எந்த மாதிரியான தீப வழிபாடு செய்யணும், வீட்டில் எந்த மாதிரியான பூஜை செய்யணும் அப்படிங்கிற ரீதியாக எளிமையான பரிகாரங்களை ஐயா இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எளிய வகை பரிகாரம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து முன்னேறி கொண்டு சென்றிருக்கிறது. எளிய பரிகாரம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தான். இதில் பெரும்பாலான சின்ன சின்ன தோஷங்கள் எல்லாமே எளிய பரிகாரத்திலேயே உங்களுக்கு கேட்கும். மிகப்பெரிய தோஷங்களாக இருக்கும் பொழுது தான் யாகங்கள் ஹோமங்கள்னு நம்ம செய்து அதை நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக. அதேமாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி வரக்கூடிய தைப்பூசத்தினுடைய சிறப்பை பற்றி இந்த நிகழ்ச்சியில் சாயங்காலம் 6 மணிக்கு கொஞ்சம் பேச வேண்டியது நிச்சயமாக. ஹலோ, வணக்கம் சார், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? விஎம் சத்திரம். ஓகே, பெயர் சொல்லுங்கள். நேம் யாருக்கு கேட்குறீங்க, பெயர் சொல்லுங்கம்மா. ஓகே, சொல்லுங்கள். ஓகே, என்னெல்லாம் வேணும்னா வயசு, நட்சத்திரம், ராசி. ஓகே, அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, 53 வயசு இல்லையா? ராகு. உடல் நலத்துக்காக கேட்குறீங்களாம்மா? உடல் நலத்துக்காக கேட்குறீங்களா, வேலை கேட்குறீங்களா? வேலை. அம்மா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வேலை தசை, குரு தசை நடந்துட்டு. குரு நல்ல தசை தான். என்ன நட்சத்திரம்? எத்தனை நட்சத்திரம்? அஸ்தம் எத்தனாம் பாதம்? அஸ்தம் 4ஆம் பாதமா? ஓகே, அஸ்தம் 4 சந்திரனை விட்டுருங்க. செவ்வாய் 7, ராகு 25, குரு ஒரு 16 முடிஞ்சு. சனி திசை ஏத்தாச்சு. சனி வந்து சந்திரன், செவ்வாய், ராகு, குரு 5வது சனி திசை. என்ன 5வது சனி திசை நல்லதான் செய்யும், திசையில பிரச்சனை இல்லை. இந்த வயசுங்கிறது இந்த 53 டு அந்த 54 ஜம்ப் ஆகக்கூடிய வயசு வந்து ஆணுக்கு வந்து கண்ட வயசும்பாங்க. 54
சரி இந்த 51 டு 54 எஜ்ஜு பார்க்கக்கூடிய நேரம் 54 வயசுக்கு 55 வயசுலேருந்து அவருக்கு தொழில் நல்லா இருக்கும். சரி சரி ஜென்ம நட்சத்திரத்தில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. சனி 5வது திசை நாடி ஜோதிடப்படி அவருக்கு வந்து நல்ல திசை. சரி. குரு திசையில் கஷ்டங்களை கொடுத்துருக்கு, அது முடிஞ்சாச்சு. ஆமா அது உங்களுக்கு ஜாதகத்துல என்னமோ 8ஆம் இடமோ ஆமாம், குரு 8ல் இருந்தால் வீட்டுக்கு உதவி பண்ண வர்ற வெளியாளுக்கு தான் உதவி பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளி ஆட்களுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் நல்ல பிள்ளையாக இருப்பாங்க. சரி இப்போ சனி திசை ஏற்றவர் தான் தன் குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் எல்லாமே வந்திருக்கு, சரி நல்லா இருக்கும். சரி ஓகே, வழிபாடு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? வழிபாடு குலதெய்வ வழிபாடு தான் செய்யணும். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டே வாங்கம்மா சனிக்கிழமை தோறும். சரிங்க. ஓகே, அதுவே உங்களுக்கு எல்லா பலனையும் தரும் என்ன? சரி நன்றி. ஓகே. சரி. ஹலோ, ஹலோ, ஹலோ. லாஸ்ட் காலர்மா, நீங்கள் லக்கி காலர் சொல்லுங்கம்மா. லாஸ்ட் லெக்யார் சொல்லுங்கம்மா. ஓகே, பெயர் ஊர் சொல்லுங்க முதல்ல. ஆழ்வார்குறிச்சி. சரி, ஓகே. பெயர்மா? உஷா மாலினியா? வயசு நட்சத்திரம்? வயசு நட்சத்திரம் சொல்லுங்க. திருவாதிரை மிதுனம், குழந்தை 12 வயசு குழந்தை. உஷாமணி. உஷா மாலினி. உஷாமணி நல்ல பேர் வச்சிருக்கு. மாலினி. ஜாதகத்தில் வந்து மாலினி யோகம்னு ஜோதிஷத்தில் உண்டு. மாலினிங்கிற யோகத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். அந்த குழந்தைக்குமா திருவாதிரை நட்சத்திரம் நடராஜனுடைய நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். அவங்களுக்கு திருவாதிரை ஏற்கனவே சொன்ன மாதிரி இரட்டை பெயர் உள்ள ராசி, ரெட்டை பெயர் வச்சுருக்காங்க, கரெக்டாக இருக்கும். சிஏ ஃப்யூச்சரில் சிஏ படிப்பா அந்த பொண்ணு. அது போக அவளுக்கு பாட்டு டான்ஸு எல்லாம் வரும். இப்போவுமே நீங்கள் சேர்த்து விடலாம். நீங்கள் டிவியில் கேட்காதீங்க, இங்கே சொல்கிறது கேட்க, மியூட் போட்டு இங்கே கேளுங்க. அம்மா கேட்குறீங்களா? என்ன நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் இதோட பலன் சொல்லிட்டேன். ரொம்ப ப்ரில்லியண்டான குழந்தை. அந்த திசை பெயருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் பார்த்தோம் தெளிவாக இருக்குது. சிஏ படிக்கக்கூடிய பலன் இருக்குது. என்ன அது போக சின்ன வயசுலேயே நாட்டியம், சங்கீதம், டான்ஸ் எல்லாம் ஒரு பாட்டு எல்லாமே வரும் அவளுக்கு. என்ன ஓகே. என்ன கேட்க? எப்போ ருதுவாகும் கேட்குறாங்க. வயசு 12 வயசு ஆகுது. 12 12:45 வர சித்திரை வைகாசியில் லீவில் ருதுவாயிருவாங்க. சித்திரை வைகாசி அம்மா அம்மா உங்களை அவர் சித்திரை வைகாசியில் ருதுவாயிருவா. நல்ல 12:30 வயசு 12:45 ருதுவாவா. உங்களை இப்போ தெப்பம் வருமா தைப்பூசத்துக்கு சிவன் கோயிலுக்கு? ஆழ்வார்குறிச்சி தெப்பம் வரும் இல்லையா? தைப்பூசத்துக்கு தெப்பம் உண்டு இல்லையாம்மா? ரொம்ப விசேஷமான தெப்பமா, அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். சரி சரி சரிம்மா. ஆழ்வார்குறிச்சி சுவாமி வந்து சிவசைல சுவாமிகள் அங்கேருந்து 10 கிலோமீட்டரு மேலே. ஓகே ஓகே. இந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு உஷா மாலினிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சிஏ படிக்கக்கூடிய ஜாதகம். அது கிரக ரீதியாக ரொம்ப நல்லா இப்போ பரதம், நாட்டியம், பாட்டு எல்லாமே வரும். இப்போ சேர்த்து விட்டால் கரெக்டும். 12:30 வயசு 12:45 வயசில் ருதுவாகக்கூடிய டைம் அந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் அந்த சித்திரை வைகாசியில் அவருடைய ஜென்ம ராசியை ஒட்டி வரும். அதை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு நேரடி ஒளிபரப்பு. நேயர்கள் இது உங்களுக்கு ஜோதிட சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சம்பந்தப்பட்டது எதுனாலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் விளம்பரதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மற்ற எந்த விளம்பரங்களாலுமே மா டிவியை தொடர்பு கொள்ளுமாறு மா டிவி நிர்வாகத்தினர் டிவி சேனல் சார்பாக உங்களுடன் அன்போடு அனைத்து விதமான விளம்பரங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது, வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஜோதிடர் எஸ். சங்கர சுப்பிரமணியன், திருநெல்வேலி. அதே மாதிரி மனிதர்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்கிறது போல கோவில்கள் இருக்குது. பல கோவில்கள், நிறைய கிராம தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், பெரிய தெய்வங்கள் கோவில்கள் இருக்குது. இந்த கோவில்களில் நிறைய வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். மனிதர்களுக்கு எப்படி சக்தி இருக்குங்கிற மாதிரி தெய்வ சக்தி ஆலயங்களில் எப்படி இருக்குது, கோவிலில் அந்த தெய்வ சக்தி முழுமையாக இருக்கா, வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய தன்மையில் அந்த தெய்வங்கள் இருக்கா. இப்போ நிறைய மாடங்கோயிலில் கொடை கொடுப்பாங்க. கொடையெல்லாம் அந்த தெய்வம் முழுசாக ஏற்றுக்குதா, ஏற்றுக்கலையா? சில கோவிலில் கொடை கொடுத்த உடனேயே பிரச்சனை வரும்.
கொடை கொடுத்த உடனே ஒரு ஆட்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கொடை கொடுத்தா சில கோயில் நல்லாயிருக்கும், சில கோயில் நல்லா இருக்காது. அப்படி கொடை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் ஏன் நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே பார்க்கக்கூடிய ஜோதிட முறைக்கு பேர் தேவ பிரசன்னம் அப்படின்னு பெயர். பிரசன்னத்தில் தேவ பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடியது. இந்த தேவ பிரசன்னம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தெய்வத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது, அதனால் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற விவரம் தெரிஞ்சு கொள்ளணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள், கோவில் நிர்வாகத்தார்கள், ஆலயம் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து பிரசன்னம் பார்க்குறதுக்கு எங்களை அணுகலாம். இந்த தொலைபேசி எண் நீங்கள் ஸ்க்ரீனில் வரும், அதை நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து தேவ பிரசன்னம் பார்த்துக்கலாம். தனிநபர் ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க ஐயாவனுடைய காண்டாக்ட் நம்பர் 9443486722க்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை தொடர்பு கொண்டு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஜாதகம் பார்க்கலாம். கோவில்களுக்கு பார்க்கணும் தேவ பிரசன்னம் நினைக்கக்கூடியவங்க என்னுடைய நம்பர் 9442448789 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அனைத்து மா டிவி நேயர்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நன்றி, வணக்கம்.